வணக்கம். ஜி நியூஸ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். ஆரணி பேரூர் திமுக சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்த நாள் விழா. ஓரணியில் தமிழ்நாடு, தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம், உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி உள்ளிட்டவை நடைபெற்றது. திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் சோழபுரம் வடக்கு ஒன்றியம் ஆரணி பேரூர் திமுக சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்த நாள் விழா, ஓரணியில் தமிழ்நாடு, தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம், உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி உள்ளிட்டவை நடைபெற்றது. ஆரணி பஸ் நிறுத்தம் அருகே நடைபெற்ற இந்நிகழ்ச்சிகளுக்கு ஆரணி பேரூர் கழகத்தின் செயலாளர் பி. முத்து தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு அழைப்பாளராக சோழபுரம் வடக்கு ஒன்றிய கழகத்தின் செயலாளர் வழுதிகை நா. செல்வசேகரன் கலந்து கொண்டார். அப்போது பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதன் பின்னர் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியும் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி மற்றும் ஆரணி தெற்கு ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆகியவற்றின் அருகில் பாகம் எண் 243 முதல் 251 வரை மற்றும் 252 முதல் 254 வரை உள்ள நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிகளுக்கு ஆரணி பேரூர் கழகத்தின் முன்னாள் செயலாளர்கள் ஜி. பி. வெங்கடேசன், டி. கண்ணதாசன், அவைத்தலைவர் வக்கீல் ரமேஷ், எஸ். ரோஸ் பொன்னையன், பேரூர் கழகத்தின் பொருளாளர் கு. கரிகாலன், துணைச் செயலாளர் ஆர். கலையரசி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்ச்சியில் மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூர், வார்டு கழக நிர்வாகிகள், கழக மூத்த நிர்வாகிகள், அணியின் அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், அனைத்து கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். டாக்டர் கலைஞர் அண்ணாவின் புகழ், அண்ணாவின் புகழ், கழக தலைவர் தளபதி, கழக தலைவர் தளபதி, கழகத்தின் தலைகுனிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன். ஐயா தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் உத்தம அறிஞர் கலைஞரும் கழக தலைவர் தளபதியும் எங்கள் இளைஞர் அணி செயலாளரும் ஊட்டி வளர்த்த தமிழ் உணர்வை அழியவிடும். ஐயா தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் உத்தம அறிஞர் கலைஞரும் கழக தளபதியும் இளைஞர் அணி செயலாளரும் கட்டி காத்த கழகத்தை காத்திடுவோம்.